பூவிலிருப்பாள் வினை செய்யும் ஒளியிலிருப்பாள். கள்ளமாற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகதுட்பொருளாவாள். கருணை வாசகதுட்பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வினை செய்யும். ஓம் ஸ்ரீ கணேசாய. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சதர்சம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரைதம் சத்குரும் தம் நமோ சத்குரும் தம் நமோ சத்குரும். சத்தியோமுக்தி அதை பரிச்சோம். இந்த கிரமமுக்தி எல்லாம் இல்லை நம்ப முடியாது, நடக்குமா நடக்காது. ஆனால் இந்த சத்திய முக்தியோ இல்லை உண்மையில் உள்ளங்கை நெல்லிக்கனி. அதனால் எவ்வளோ தூரம் முன்னேறிருக்காய் என்றெல்லாம் நீ நிச்சயம் அடையலாம். இப்போ அதுதான் நம்மளோட குறிக்கோள், இந்த டார்கெட் இல்லையா? இப்போ அதுக்கு குவாலிஃபிகேஷன் தகுதி வேணும். அதிர பேர் சட்சம்பத், அதிர பேர் அல்ல, அதிர பேர் சாதன சதுஷ்டயா விவேக வைராக்கிய ஷட்சம்பத் மோக்ஷம். நான் இன்றைக்கு வந்து உடனே ரெண்டு நண்பர்களோட கொஞ்சம் நல்ல சண்டை கவனிக்கணும் எல்லாரும். அதாவது இதை படிக்கிறதுக்கு நமக்கு ஒருவருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்ல போகிறோம். இன்றைக்கி எத்தனையோ வருஷமாக நம்மளோட இந்த நண்பர்கள் இல்லை, நான் இந்த இருக்கேன் எப்படி என்ன உதாரணம் நம்ம சுதனை பிடிப்போம். சுதன் இருக்கார், அவர் ராம்பளை பேர், இவர் மகன், இவர் அப்பா, இந்த இடம் இல்லையோ. அப்போ நீ அது இருக்கும் வரையும் அதை சுற்றி என்ன இருக்கும், இவர் ப்ரீகான்சீவ்டு நோஷன் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். அப்போ இப்படி இருக்கிறவங்க இதுக்கும் கிட்டையும் வர முடியாது. ஒரு அமைக்கலையே அப்போ ரெண்டு விட நான் சொல்லிக்கணும் எண்டை இப்போ ஏன் உனக்கு இது ரைட் இது ராங் எல்லாம் இதில் இருக்குது. அந்த சமுதாயம் இந்த இது எல்லாம். அப்போ எங்கே நீ இருக்கிறாய்? நீ கல் கட்டி மாதிரி ஒரு ஜீவாத்மாக பந்தாத்மாக இருக்கிற என்ன பவுண்டு சோல், சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த இது படிக்கிறது உனக்கு அதிகாரமே இல்லை. ஏன் நீ இது பக்கத்துலேயே வரல, கொஞ்சம் கூட உனக்கு விளங்க கூட இல்லை. நீ எங்கே யோகமாரியம் கூப்பிடுவோம், அது பக்கத்தில் இவனால் வர முடியாது. அப்போ தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கோ, இதுக்கு சில தகுதிகள் வேணும். அந்த தகுதி உனக்கு இல்லைண்டா அவனுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் இது பெரிய விஷயம். அது உண்மையான எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறேன்டா அவனுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும். நீ 3 இது ஏ இல்லையா? இட்ஸ் நாட் சாவன். அப்போ ஏன் சொல்ல வரேன்டா, தயவு செய்து விளங்கிக்கணும். விவேகமே இல்லைன்னு மாட்டேன். விவேகம் இருந்திருந்தா நேற்று வந்து நாளை போகிற இந்த உடம்பை நான் எந்த குடும்பம் எந்த சமுதாய பழக்க வழக்கங்கள் என்ன அர்த்தம்? கேட் அவுட். உனக்கு இதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்ல விளங்கலையே உங்களை தான் சொல்கிறேன். அங்கே சிவகுமார் சுவேசன் விளங்குதா? நோ. அதெல்லாம் சுவேசன் நானும் இன்றைக்கு ஒரு சத்தங்கள் நடந்தேன். அவர் பல கேள்வி எடுக்க நான் ஒண்டி ஒன்று சொன்னேன், துறவு வேறு வழியே இல்லை. அந்த சன்னியாக வந்தது அவனு சொன்னேன். சொல்லி அதை என்ன விளங்கப்படுத்தி கொண்டு இருந்தேன். ஏன் நீ இந்த சென்டர் இருக்கும் வரையும் அலையாக இருக்கும் வரையும் இல்லை தண்ணியை பெரிய பேச்சே இல்லை. நான் அலை அவ்வளோ தான். எனக்கு நான் சின்ன பெரிய நல்லது நோ. ஸோ ஆனால் எனக்கு சந்தேகம் கொண்டு வந்துட்டு நான் இந்த அலை பார்க்குறேன், இது வந்தது செத்து போச்சு, இன்னும் புது அலை ஒன்று வருகிறது, நானும் சாக போகிறேன். அப்போ நான் யார்? அந்த கேள்வி அந்த அலைக்கு வந்தா இல்லை கிட்டத்தட்ட நமக்கு ஒருவருக்கும் இல்லையா அந்த ஐடியா இருக்கா? இல்லை. அப்போ இந்த சாதன சதுஷ்டயா இந்த சத்தியோமுக்தி என்லைட்டன்மெண்ட் வீடு வேறு உனக்கு வேணும் வேண்டாம். இந்த 4 என்ன விவேகா நான் தான் சொல்லி கொண்டிருக்கேன். பாருங்க இன்றைக்கி எனக்கு உண்மையில பாட்டு போகும் வந்து என்னடா, நீ கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? எனக்கு 65-70 வயதுக்கு மேலே இந்த உடம்பு இருக்கல, இன்னும் கொஞ்சம் இல்லாமல் போகுது. அதுக்குள்ளே நானும் இன்றைக்கி நிற்கிறாய். நீ அதுக்கு அவ்வளோ கன்ஃபார்ம், ஒரு சந்தேகம் கிடையாது. அப்போ உனக்கு இதுக்கு பொருத்தமே இல்லை. உனக்கு துறவுட என்ன லெவலே சொல்லி சொல்லுவாங்க, காற்று மடிக்கல உனக்கு. ஐ கிளியர்? அது மிஸ்ஃபிட். அப்போ இதை விளையக்கூடும். அதாவது சும்மா விவேக வைராக படிச்சுட்டு தான் என்ன பெரிய வேணும்.
இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன்னா எனக்கு விவேக வைதம் ஒன்றும் தெரியாது, ஆனால் முமுட்சுத்துவம் ஒன்றும் தெரியாது, ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி. இந்த அலையே ஒன்றும் தெரியாது, அதோட சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு பி. என்னது, நான் அலையாக விரும்பவில்லை, சிம்பிள். அதுக்கு தண்ணி எப்படி வரும் ஒன்றும் தெரியாது, அதான் நம்மகிட்ட இருந்தது. உனக்கும் அந்த இடம் வரும் வரையும் இது ஜஸ்ட் லிப் சிம்பத்தி, லிப் சர்வீஸ். நாம கிளியர். ஸோ வேக்கா இல்லை பாரு, நீ சொன்னாலும் விரும்பலாமோட அலை சாக போகுது இல்லையோ, புரியண்ணா? அப்போ இந்த ஒவ்வொரு அலைகளும் நிச்சயமாக சாக போகுது. கிளியர். ஸோ அதை நான் கேள்வியை போடன் ஐ டோன்ட் நோ. அப்போ இப்போ டூ லேட் ஆகுமா கொஞ்சம் கண்ண முடியுங்க, வெரி வெரி ராங். 100 என்ன 0 போட முடியாது. ஏன், மற்றவங்கள மன்னிக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. நமக்கு அரை அவிச்ச தெரிந்தது போல, தெரிந்தது போல. அப்போ சச்சம்பத்தை நம்ம விவேகம், விவேகம் நல்லா பாருங்கள். பிறந்தார் இறப்பதும் இறந்தார் பிறப்பதும், பிறப்பதைக்கே தொழிலாகி என்ன சந்தோஷம் கொண்டு வார, அது யாரோ பிறங்கிற நான் இல்லையே. சரோஜா நான் சொல்ல விளங்க, இதான் படிக்கல என்ன வேண்டாம், அது அவங்கள பற்றி கதை, என்ன பற்றி சொல்லலை. ஹலோ ஒன்று பற்றினாங்க, யாரை பற்றி சொல்லி சொல்லுங்க, என்ன பற்றி சொல்லுங்க யாதமா. இந்த ஐடியா வரட்டும் உங்களுக்கு, அது எனக்கு சரியாக விருப்பம். அந்த கோயிலில் சர்ச்சில் மணி அடிக்கும், யாராவது இந்த அடிச்சுக்கொண்டே இருப்பாங்க. அவர் வயலுக்கு போயிட்டார், அங்கே நாய்க்குள்ள என்ன மணி அடிக்குது, யாராவது செத்துருக்கொண்டு, அதுக்கு உனக்கு தானே அடிக்கன்னு சொல்கிறாரு. இது ரிங் ஃபார் யூ. ஏன்னா நீ ஒரு நாளைக்கு உனக்கு அடிக்க போகும் அந்த மணி. பியூட்டிஃபுல். டோன்ட் ஆஸ்க் ஃபார் ஹூம் இஸ் பெல் இஸ் ரிங்கிங், இட்ஸ் ஃபார் யூ. பியூட்டிஃபுல். அப்போ நமக்கு இன்னமும் விவேகமும் இல்லை, அதால் வைராக்கியம் எப்படி வரும், வராது. ஸோ விவேக திரும்ப திரும்ப ஜோசிங்க. இது என்னென்னா அடுத்தது இன்றைக்கு நீ சொன்ன இறைவன்ட அதி உயர்ந்த ஆசீர்வாதம், ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ, இறைவன்ட கருணையால் மட்டும், சதகோடி புண்ணிய வினானால் அபியத்தை இல்லை. ஸோ விவேக வைராக்கியம், விவேக. இப்போ வைராக்கியம் வைராக்கியம் இல்லைன்னா விவேகம் இல்லை, விவேகம் இல்லைண்டா வைராக்கியம் இல்லை. அடுத்த ஷட்சம்பத், அதில் நம்ம சம தம உப்பரதி திதிக்ஷா இவ்வளவும் பார்த்தோம். சமண்டா மன அடக்கம், இது முழுமே மன அடக்கம் தான். தமண்டா புலன் அடக்கம். உப்பரதி ஏண்டா என்ன, இந்த உலகத்தில் ஆடி ஓடி அந்த புள்ள என்ன என்ன சொல்கிறது, அந்த பக்கம் சாவோடு, இந்த ஒரு பெரிய ஆளாயின ஓடு, அந்த பக்கம் கல்யாண ஓடு, அடிச்சு கொண்டிப்பாங்க லைனில் இல்லையா. ஸ்டாப் இட். இவனுக்கு இது வேணுமாண்டா, வாட் எதுக்கு போகணும் நீ அங்கே இல்லை, அங்கே போய் என்ன தான் காய்க்க போகிறாங்க சொல்லம்மா, இது நல்லா ரெக்கார்ட் ஆகும். ஸோ தமாண்டா புலனடக்கம், உபரதியண்டா என்ன செய், இது சத்தியாயிட்டு. அதான் உப்பறது எப்படி வரும் உனக்கு, அதான் நீ எல்லாத்தையும் அனுபவிச்சாய் இல்லை, போதும் இல்லை, கிடைச்சா நீ அனுபவிப்ப, ஆனால் போதும். இது அடுத்து the best uparadi is in Vivekananda. Uparadi is self-withdrawal consisting of இந்த மைண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரு காட்சி இருக்குது, ஒரு நல்ல மியூசிக் கேட்குது, ஏதோ இருக்குது, அந்த இடத்துல அந்த மனம் முடிங்கோ இல்லை. எஸ், இது உப்பறது. அடுத்து திதிக்கா பற்றி சொன்னேன், அது நிறைய சொல்லணும். உங்கள் ஒருவருக்கும் இல்லை திதிக்கா இருந்து தானே எங்கே இருப்பீங்க ரமணா, நம்ம பாடுற காலை 4 மணி கிளம்பி இல்லை 10 மணிக்கு, இவங்கெல்லாம் விசிட்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. அப்போ என்ன சொல்ல வாரண்டா, திதிச்சாண்டா பொறுத்துக்கொள். நம்ம கொஞ்சம் கூட பேசஞ்சில்லை இல்லை, ஐயோ தலையடிக்க இல்லை, வயிறு குத்தே வேறுண்ணே வயிறுண்டா, வயிறு இருக்க முடியாது குத்தும். அவனோட சுவாமி சிவாந்தவனா தலை இருக்க முடியாது, தலையடி வரும். என்ன பண்ண தலைவடி போகலாம் அந்த அறிவார். ஸோ திதிக்ஷாண்டா ஒரு இந்த ஞானம் யாருக்கு வேணும் நிப்பாடம் கொண்டு ஞானம் உனக்கு வேணுமெண்டா வாழ்க்கையில் இல்லை நிறைய சோதனை வரும். உங்களுக்கு வேணுமெண்டா 63 நாயனார்கள், 12 ஆழ்வார் இழப்பார், மீராபாய், துளசிதாஸ் அவரைப்பார், நம்மளோட என்ன வேணுங்க அவங்க அஜயமில்லை.
என்னது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போந்தது ஈசனன் அப்படின்னே சொல்ல முடியாது. அதனால் உண்மையை நான் சொல்லிக் கொண்டு இந்த மகேஸ்வரனுக்கு இந்த 2 கை 2 இடது கை நல்லா விட எனக்கு வலது கை 2 விரலையும் ஸ்மாஷ்ட் இல்லையா? அந்த உண்டு நடக்கலை. ஆனால் குருநாதர் முன்னுக்கு இந்த வெரி பெயின்ஃபுல் பட் யூ ஹேவ் டு டூ திஸ் ஒர்க். அப்போ என்ன சொல்கிறேன்டா, திதிக்ஷா உண்மையில் மற்ற எல்லாத்தையும் பண்ணுறோம். ஏன் சமதமாக உப்பறது எல்லாம் அவனுக்கு வரும். திதிக்கா அந்த பொறுத்துக்கும். இது உடம்பண்டா பிடிமும் பூச்சாக்காடு தப்ப முடியாது, கடவுளும் வந்து தப்ப முடியாது. அப்போ திதிச்சான்றது இந்த முக்தி அறியறதுக்கு அடைகிறதுக்கு என்லைட்டன் வாரத்துக்கு உடலால் மனத்தால் சமுதாயத்தால் மற்ற எல்லாத்தாலையும் வார அத்தனை துன்பங்களையும் நீ துன்பமாக எடுத்துக்கொள்ளாமல் தவம். இது பிரதானி உபநிஷத்தில் வருது. அதாவது காய்ச்சல் வருது ஏண்டா நீ எப்படி கொண்டு காய்ச்சல்னா வெக்கை. நீ தவம் செய்தால் உடம்பெல்லாம் வெக்காது தவம். அவள் தவமாக எடுத்துக்கோ. அப்படி வருது முழுதும் உனக்கு வர அத்தனை நோய்களையும் என்ன நீ தவமாக எடுத்துக்கோ. அது திதிக்ஷா. சரி, அடுத்தது ஸ்ரத்தா. அதானே உங்கள்கிட்ட இல்லாதது என்னென்னது? நம்பிக்கை இல்லை, 0 இருந்திருந்தா என்ன ஒபீடியன்ஸ் ஒரு குரு வித்தவுட் கொஸ்டினிங். அதைத்தான் விட அது தவறு கண்டுபிடிக்கிறது இது பண்ணுறதுக்கு எதிர்மானா சொல்கிறது எனக்கு நம்பவே முடியாமல் இருக்குது. இல்லை இப்படியும் இந்த உலகத்தில் ஆக்கள் இருக்கான். அவங்க மற்றவங்க ஒளியாக்களை விடுங்கோ. இல்லை என்ன சொல்கிறாய்? நான் இந்த குருநாதரம் தேங்க்யூ சொன்னேன். சாமிஜி ஐ லவ் டு சர்வ் யூ, ஐ எம் ஸோ ஹாப்பி டு சர்வ் யூ, யூ ஹவ் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் யூ. ஏன்னா அந்த அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்காக நன்றி கடனை. அதெல்லாம் நோ நோ ஏன் சொல்கிறேன்? இந்த சிரத்தை இல்லை. ஸ்ரத்தஸ்வதாத்த ஸ்ரத்த குருநாதோட மகனை கொஞ்சம் நம்பப்பா, இது சத்தியம். ஆனால் இன்னொன்று அதுக்கு நல்ல பாருனையா என்ன அந்த உபனிஷதங்கள் இதில் எத்தனையோ 5,000 10,000 பழைய இதில் இந்த மகான்கள் இந்த ஞானத்தை அடைஞ்சையில் சொல்கிறாங்க. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, என்ன சந்ததம் இளமையுடன் இருக்கலாம், சர்வ துக்க நிவிருத்தி நித்திய திருப்தி பரமானந்த. இதை சொல்ல மட்டும் இல்லை, அனுபவிச்சு நம்ம கண்ணுக்கு முன்னே நீ மட்டும் நம்பாட்டி. அப்போ அதில் நிறைய பாவம். அதில் தான் இல்லை இந்த சிரத்தை வர்றது கூட எனக்கு இறைவன் கருணை. அடுத்தது அதான் அது இல்லை இந்த அம்மா அப்பாவை சொல்லதே நீ ஒத்துக்கொள்ள ஒழுங்கா. அந்த என்ன ஆசிரியர்கள் குருநாதர்கள் அப்படி வந்து பகவத்கீதை அப்படியா நூல்கள் இல்லதெல்லாம் இல்லையோ. ஆகவே அப்போ இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ஒரே ஒரு வழி திரும்பவும் வரணும். திங்க் ஆஃப் டெத், திங்க் ஆஃப் காட் அட் த சேம் டைம். அது நான் சொல்லுவேன், நீ கடவுளை இந்த இன்னைக்கு அடி மறுவாங்க எது நினைக்கணும்? குருநாதன் மரணத்தை நினை. இந்த 6 மரணத்தை அப்பா ரோடால் வர வேண்டியோ 6 மாப்பிள்ளட யோசிச்சுப்பா. எனக்கு உண்மையில் அந்த வகையில் பிரம்மாண்ட பெரிய திருவரும். நான் இந்த உடம்பை நம்பவே இல்லை. அம்மாட்டுக்கு அம்மா நான் உயிரோடு நச்சத்திட்டேன். சின்ன பையன் குள்ளி படிச்சோவா அம்மா நோதடா நோ அப்போ என்ன உயிரோடு இருக்க தூங்கும். ஏன் அவ்வளோ தூரம்? இது உண்மையே இல்லையோ? என்ன செகண்ட் எப்போ நடக்கலாம் பாருங்கோ. இப்போ இந்த காலத்தில் எல்லாத்துலேயும் இந்த சோல்ஜர்ஸ் அவங்க அழுது கொண்டு இருக்காங்க. எனக்கு பிரார்த்தனை பண்ணவங்க, நான் இந்த குடும்பம் அங்கே, நான் இங்கே இந்த உயிருக்கு போராடுறாங்க. அதுவும் பவர்ஃபுல் நாடுகள் இருந்து பார்த்தீங்களா என்ன பெரிய வேணும்? அது உனக்கு விளங்கலை? ஐ எம் சீங். அப்போ ஸ்ரத்தஸ்வதாத்த ஸ்ரத்த நம்பு. இதை வேறு வழியே இல்லை. நானியப்பந்தா பாருங்கள், வேறு வழியே இல்லை. இருந்திருந்தால் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்ரத்தா. அடுத்தது சமாதானா. சமாட ஃபோக்கஸ். நமக்கு அதான் 0 தான் இருக்குது. சரி சார், ஃபோக்கஸ்ண்டா இந்த இடத்துல இப்போ என்ன எனக்கு வேணும்? ஐ ஒன்ட் என்ன எனக்கு பிறப்பும் வேண்டாம் இறப்பும் வேண்டாம். பிறவாமல் இணையால் சத்குருவாகி பிறவாகி ஸ்திரமான பெருவாழ்வு வேணும் எனக்கு. அதுக்கு ஓகே என்ன வேணும்? நான் சோதனை படித்து கொண்டு என்னது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத்
வதிரிக்தா. இந்த தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரணம் இது வந்து வித்தியாசம், விலகியது. அதுக்கு எதுவும் சம்பந்தம். பஞ்சகோஷ விலக்ஷணா, பஞ்சகோஷம் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் ஆனந்திலிருந்து வித்தியாசமானது. அவஸ்தாத்திரிய சாட்சி. இந்த 3 விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலையை சாட்சியாய் பார்த்து சச்சிதானந்த விக்ரா. அதில் கிளியராக டெஃபினிஷன் இருக்குது. ஆத்மனடா என்னென்னு இந்த ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், அங்கே இருக்கும். இப்போ நான் இப்போ அன்னமய கோஷமாக தான் இருக்கிறேன்றது உனக்கு விளங்காட்டி 4 பேர் சொல்கிறாங்களே, அது நீ ஏற்றுக்கொள்ளாட்டி இல்லை. தூள சூக்ஷ்ம காரணம் இப்போ நல்லா பார்க்க, அது எல்லாரும் முடியாது. ஃபோக்கஸ் பண்ணு, உன்னை எங்கே இருக்கு நல்லா தெரியும் உனக்கு. சரி, நான் சொன்னியா அதை சொன்னேன். கட்டாயம் படிக்கணும். Wake up the notes, the song that had its birth far off, where worldly time could never reach, in mountain caves and glades of forest deep, whose calm no strife or lust or wealth or fame could ever dare to break. Where rolled the stream of knowledge, truth and bliss, Satchidananda, that follows both. Sing high that note, sannyas in bold, say Om Tat Sat. நான் மொழி வைக்க போகிறேன், பாடுங்க இல்லையா? இது பாருங்க, கட்டாயம் படிக்கும். இந்த பொருத்தமான ஸ்ட்ரைக் ஆஃப் தை ஃபெட்டர்ஸ். உங்களோட காலும் கையும் கட்டிருக்கணும் தெரியாமல் இருக்குது. அப்போ தெரியாது. தங்க ஜங்கிலி, கொஞ்சம் பேர் இரும்பு ஜங்கிலி தெரியுமா உனக்கு? தெரியாது. புரியல அமைக்கலையே, தெரியாது. எங்கே இருக்கு சங்கிலி? இல்லையோ பாருங்க, ஒரு இடத்த வருது, உனக்கு ஃப்ரீடம் 0 தான் இருக்குது. சொல்லுவா, அப்போ ஒரு மகான் சொன்னார், இந்த பெருவிரலை சூப்புறது இல்லாட்டி சூப்பு ஆகுறது, இவ்வளோ சுதந்திரம் நான் உனக்கு சொன்னேன். சொல்லுவாப்போம். அப்பா 30 செகண்ட் இதன் மூச்சை நிப்பாடுவோம் முடியுமா? இந்த உலகத்தில் இந்த உடம்புல ரத்த ஓட்டம் இருக்குது, சமீபாடு அடையுது, இல்லை மூச்சு போகுது, இதில் ஒன்றுமே அவர் சொல்லுவாங்க, இந்த உடலில் வைட்டல் பாயிண்ட் ஒன்றுமே நம்ம முட்டாளால் நமக்கு இறைவன் கொடுக்கல. அவன் நம்ப முடியாது. ஒன்று இந்த மூச்சோ நீ ஆழமாக தூக்குள்ளேயும் போய் கொண்டிருக்கு. சப்போஸ் உனக்கிட்ட கொடுத்துட்டா நீ மூச்சை நீ இழுத்து விட சரோஜா, என்ன நடக்கும்? இம்மிடியட் டெத். அப்போ நல்லா யோசிச்சு பாரு, கொஞ்சம் பார்த்தேன் நீ, உனக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. என்ன ஒன்றும் கிடையாது. நீ பார்த்தோன்னு என்ன அகங்காரம் பாரு, திமிர், வரட்டு கௌரவம். ஆகவே உனக்கு இந்த ஞானத்துக்கு உனக்கும் பகு தூரம். யூ ஆர் நாட் ஃபிட். அதுக்கு எதிராக நீ இதுக்கு எதிர்மாறாக இருக்கிறாய், உனக்கு கிடைக்காது. ஆமாம், கிளியர், அப்சல்யூட்லி கிளியர். ஒரு சுதந்திரம் இல்லை. அடுத்த செகண்ட் டெத்தே வந்துட்டா அவனே சுதந்திரம் சொல்லுவாகும். என்ன சொல்கிறார்? ஆகவே சமாதான ஃபோக்கஸ், இது ஃபோக்கஸ் 100%. நான் 2 கைக்குள்ள நான் போனேன், கங்கை மாட்டேன், இந்த சன்னியாய மந்திரோட துளிச்சிட்டு எத்தனை நேரம் சொல்லுவேன் தெரியும். எவர்கிட்ட நான் சொல்லிக் கொண்டது அது பாருங்க. ஓ கிருஷ்ணா, ஓ லோட், அது நீ இந்த மனிதன் இதயத்தில் காம இச்சையை வச்சிருக்க, உன்ட்ட ட்ராமா கண்டினியூ பண்ணுறதுக்கு அது பீஷ்மர் சொல்கிறார். அப்போ என்னது, நமஸ்தே து மகாமாயே, மகாலட்சுமியோட முதல் வாரது மகாமாயி. என்ன முடியுமா? நான் அப்படி கழியுது. அடுத்தது ஞானினாமபி சேத்தாம்சி தேவி பகவதி சா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சு. அங்கேயும் மகாமாயா. நீ எப்படி தப்ப போகிறாய்? அம்மாட காலில் விடு, அம்மா தாயே, என்ன ஒன்றும் தெரியா, என்ன காப்பா. அந்த பரவம் செய்தார், அவங்கள வேஜி அனுப்பிவிட்டான், அவங்கள விழுத்தாடுறதுக்கு. அம்மாண்டு காலில், அம்மாண்டோட காலில் விழுந்தான். அதுதான் சரி. நீ விடுவையோ? பாடணும் அகங்காரத்தை. ஸ்ரீமத் பாகவத்தில் உத்தவரிட கண்ணன் கடைசி அது சொல்கிறார், கழுதையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், மாற நீ விழுந்து சாஷ்டாங்க தண்டவத் பிரணாம் பண்ண. அவன் சொல்கிறார், உலகம்னு நினைக்க. அதில் இது நான் யார்? அந்த கழுதையின் நான் யாருக்கு நீ பிரணாம் பண்ணுறேன்? எனக்கு ஒரு நடந்த அழகான கதை. என் தமிழர் வேலை செய்யக்குள்ள ஒரு துறவி ஒட்டு பேருக்கு வர பிடிக்காது. அவர் வந்தால் எல்லாருக்கும் போடுவாங்க.
அதில் இந்த நண்பன் அவன் ஒண்டர்ஃபுல்மா எந்த செக்ரட்டரி இந்த அதான் இந்த கிளாக் அலானுங்க எனிவே. அப்போ இது வந்தோடனே இவன் கும்பிட போனான். நான் இழுத்து பிடிச்சேன் ஷர்ட்டை டியூ இப்போ கரெக்டாண்டு இல்லை லீமேலும் வந்தோடனே அப்போது நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தான் என்னை கூப்பிடான் கம் அவுட் கூட்டி நடக்க கூட்டி போனான். இது பேர் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. நான் நமஸ்காரம் இந்த இடியத்துக்கு இல்லை யாருக்கு அப்படி சொன்னேன் இல்லை. அப்போ அவ்வளோ ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தியா மற்றவங்களுக்கெல்லாம் அவருக்கு இந்த என்ன எவ்வளோ வரண்டா நீ செய்கிறியா அதை சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. நீ யாருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் அதோட இஷ்ட தெய்வத்தை போய் சேருதுன்ற அர்த்தம். அந்த அறிவு உனக்கு இருந்தால் தானே. எல்லார் இதயத்திலும் அகமாத்மா குடா கேச சர்வபூதாசய ஸ்திதா அகமாதிச மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்சு. நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு, நான் தான் எல்லார் உயிலும் ஆத்மனாக நான் இருக்கிறேன். நீ எங்கே நான் சுதந்திர நீ எங்கேருந்து வந்தாய் சொல்லு. அதெல்லாம் சொன்னேன். ஆழ்ந்தோரத்தில் நீ இருக்கல, கனவுல நீ இருந்தது போல. அப்போ அந்த போல இங்கேயும் கனவு நனவு உண்டு அதை சொன்னால் இல்லை இங்கே நீ எங்கே இருக்கிறாய் ஆனாலும் இருக்கிறாய். அதான் பியூட்டி. இது பெரிய கன்ஃபியூஷன் இல்லை. இந்த எவ்வளோ தூரம் ஆழமான என்ன உனக்கு அறிவு வேணும். அறிவுண்டா இந்த ஞானம் வேணும். இல்லை பாருங்கள், அலை இருக்கிறது, அலை இல்லை. தண்ணியாக இருக்கிறது, அலையாக இல்லை. அப்போ சுதர்சனாக நீ இல்லை, அலை. ஆனால் அந்த பரம்பொருளாகிய அலையாக தண்ணியாக நீ இருக்கிறாய். இதை விளங்குறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆனால் உண்மை. இல்லாட்டி நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த சுதர்சனம் இல்லாத நேரத்தில் நான் ஆழ்ந்து தூங்கினேன்னு கொண்டு தெரியான்னு சொல்கிறது யார்? நம்மனா எஸ். அப்போ அந்த நான் இப்போ கனவுலையும் இது ஒரு அதான் இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் இன்ஃபினிட்லி இன் இன்ஃபினிட்டியஸ் பிகாஸ் இட் இஸ் இன்ஃபினிட். அது தன்னை காட்டிக்கொள்கிறது கனவுலை நனவில்லை காட்டிக்கொண்டிருக்கணுமே. ஆனால் நான் என்னதுன்றது தான் அங்கே எனக்கு செடிக்கு விடு. அலை இருக்கிறது முடி போல அறிவை பார். அலை இருக்கிறது முரணான் போல, ஆனால் தண்ணியே இருக்கிறது. அது மாதிரி இங்கே அந்த பரம்பொருளாகி ஆத்மம் தான் இருக்குது. அதை நீ ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த சாதனை சதுஷ்டையா 100 வீதம் போகணும். அன்றைக்கி நான் ஒரு ஆளுக்கு நான் 32 மார்க்ஸ் தான் கொடுத்தேன். பாஸ் மார்க்ஸும் இல்லையா குட் அதை கொடுக்க முடியாது இல்லை. பாருங்க பிடிக்குது ஐயா. அப்போ ஃபோக்கஸ் நமக்கு ஃபோக்கஸ் இல்லையே. இருந்திருந்தா நான் இவங்க 2 சண்டை பிடிச்சேன்னா என்ன சொல்கிறீங்க அங்கே தீட்டு அது என்ன நீ இருக்கிறாய். இப்போ நாளைக்கு ஏன் போகிற அப்போ நமக்கு அதான் ரிமெம்பர் டெத் நான் சொல்கிறேன். என்னடா என்னது கத்தோபனிஷத்தில் குருநாதர் யமதர்ம ராஜா. ஏன் அது உருவமாக எடுத்தால் கூட உனக்குண்டு தலைக்குள்ளே கொஞ்சம் மண்டையில் ஏறும். அடுத்த செகண்ட் என்ன பண்ண போகிறாய் ஊன்னு கத்துவார். உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அது வரக்குள்ள கடவுளை கூப்பிட்றதில்ல இங்கே தம்பட்டில் அந்த 2004ஆம் ஆண்டு நடந்து என்னது சுனாமி. அப்போ நான் அந்த தம்பட்டை மேலே எல்லோரும் இருந்தாங்க. அதில் வயது போன அம்மா சாமி நானும் மேலே அம்பிட்டேன் தான் நான் முருகான்னு கூப்பிட்டேன். பார்த்து ஐயோ அப்படி சாப்பிட்றேன்னு சேர்த்து போகலாம் முழு பேர் சேர்த்து போகலாம். நம்ம அது ஒன்று அருமையாக கேட்குறது. ஏன் யாரை கூப்பிட்றாரு